பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பே தரமாக இருக்குங்க. இந்த ஒரு தண்ணியோடையும் தாங்க இருக்குது. சாண்டிவன்ஸ் மேலே ஏறி போவோம்ல, ஆனால் ரோடு மட்டும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த லெவல். இங்கேருந்து இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிளான்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. யூஎஸ்ஏ மேக்னட்டிக் ஹில்லு 2 ரிவரும் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கம்ங்கிறாங்க. ஃப்ரோசன் லேக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி விளாட்றாங்க பார்த்தீங்களா. ஜஸ்ட் டைம் கேப்சரிங் ரேட். நோ பார்த்தீங்கன்னா ஏற்றி முடிச்சிச்சு. நம்ம ஏற்றிருக்கோம். ஃபுல்லாக உறைஞ்சிருச்சுங்க இங்கே ஃபுல்லாக. அது மேலே வெப்பன் வச்சுருக்காங்க. 1500. 1500. 1 inch, 1 person. Can you discount any for me because I'm student from No, discount में The discount नहीं मानेगी नहीं वाला discount चीज़ डलेगी. अल्लाह किरी Google Pay रहा 500 500 I give this one you 1000 rupees. Okay don't worry. Thank you brother. கிளம்பிட்டாங்க. கிளம்பி பார்த்தீங்கன்னா நேராக வந்து கார்கில்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் இங்கேருந்து ஏற்றிட்டு போக போகிறோம். ஏன்னா இங்கேருந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரதுக்கு அவங்க இங்கேருந்து ஏதோ ஒரு டாக்ஸியில் போட்டு விட்டாங்கன்னா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அது மாதிரி அதான் பேர் ஏற்ற போயிட்டுருக்கோம். டிகிரி பார்த்தீங்கன்னா -20 நினைக்கிறேங்க. ஓகே நான் போயிட்டு அப்படியே நம்மளோட பேக் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்குது. வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே போகிற நம்மளுக்கு வந்து சீப்புங்க. நம்ம இங்கேருந்து ஃப்ளைட் ஜம்மு போய் ஜம்முலேருந்து திருப்பி ஸ்ரீநகர் வருது. ஐயோ ஸ்டேலாம் எடுக்கிற மாதிரி ரொம்ப செலவாயிடுங்க. அதுக்கு நம்ம கம்முன்னு இங்கே கார்கில்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்படி இங்கேருந்து ஸ்ரீநகர் போகலாம். ஜோஜிலா பஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சாரி நான் ஸ்லோவாக பேசணும், வேகமாக பேசுகிறேன். எப்படின்னா நம்ம நேராக கார்கில்லேருந்து ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா பக்கம் தாங்க சொல்ல போகணுன்னா. நம்ம வந்து ஜம்மு போயிட்டு ஜம்முலேருந்து நம்ம வரணுன்னா ரொம்ப லாங்கு. அதுக்கு கம்முன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ரீநகர் போயிடலாங்க. ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டூடெண்ட் தான், அது மாதிரி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா நான் வந்து இது மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஏன்னா ஹாஸ்டல்லையும் நம்ம வந்து வேறு இது மாதிரி புக் பண்ணிட்டோம். அவங்கள்ட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். வந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்தோஷம் தாங்க, ரொம்பவே சந்தோஷம். ஓகே நான் போக பிளாக் பண்ணுறேன். இதில் சோலாரில் வச்சு லைட் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் சோலாரில் தான் ஒர்க் ஆகுது. பட் இங்கே இவ்வளோ குளிர் இருக்குது. இதில் வந்து சோலார் லைட் யூஸ் பண்ணுறாங்க. மொனாஸ்ட்ரி இருக்குது இங்கே, ஒரு மொனாஸ்ட்ரி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கார்கில்லேருந்து இங்கே வருது, கார்கில்லேருந்து திரும்பி அங்கே கூப்பிட்டு போகிறது, அது மாதிரி தான் டாக்ஸியில் இருக்குது. எல்லாத்துக்குமே தண்ணி கம்யூனிட்டி வச்சு பட்டாசு எல்லாம் பேஸ் கேம்ப் பக்கத்தில் இருக்குது. மிலிட்ரி பேஸ் கேம்ப்பு வச்சு ஷூட் பண்ணக்கூடாது. ஓகேங்க நான் தாண்டிட்டு பேக்கேஜில் ஏற்றிட்டோம். அடுத்து நம்மளோட ஹாஸ்டலில் போயிட்டு அங்கே இருக்க பேக்கே எடுத்துட்டு ஓகே போக ஆஃப் பண்ணுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிட்டுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏற்றி முடிச்சிச்சு. நம்ம தான் ஏற்றிருக்கோம். சொல்ல போனால் பையா ஒரு சோலோவாக இருக்கும், நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். ஃபுல்லாக தேர்த்தி கட்டியாச்சு. பாருங்க தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து லக்கேஜ் ஏற்றிட்டுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, பரவாயில்ல. எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. இவர் கூட இருந்துகிட்ருக்கேண்ணா. டிகிரி வேறு ரொம்ப லோ ஆகிட்டுருங்க. இன்றைக்கி மார்னிங்கே இவ்வளோ இருக்குது. நேற்றோட பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப இதாகிடுச்சு. சொல்லப்போனால் ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. நான் பையன் இழுத்து கட்டிகிட்டு இருக்காரு. 11 மணிக்கு போனாரு, 11:30 ஆகிடுச்சு. நேராக நம்பிட்டு நம்ம ஹாஸ்டல் தான் போகிறோம். ஹாஸ்டலில் போய்ட்டு நம்ம நேராக வாங்கிட்டு பேக் எடுத்து உள்ளே போட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க. மற்றபடி பிரச்சனை கிடையாது. சண்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஆனால் பட் குளிர் மைனஸில் இருக்குது, பேசவே முடியல. சலோ ஓ வாங்க, அவ்வளோதான். நம்ம தான் கிளம்பிட்டான். வேயா புட்டு ஓகே 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 அவ்வளோதான். போயிட்டோம், முடிஞ்சது எல்லா வேலையா. கஸ்டமர் வெயிட்டிங். போகிறோம், போயிட்டு நம்ம பேக் எடுக்கலாம். பேக் வேறு எங்கே இருக்குன்னு ஹாஸ்டல் எங்கே இருந்து தெரியல. யாராவது போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். அதான் நம்ம பிளான். ஆனால் இவ்வளோ நேரம் அவன் நினச்சிக்கிறேங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு 7:15 எழுந்திரிச்சாங்க. முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன், திரும்பி தூங்கிட்டேன்.
அப்புறம் 7 தான் மொத்தமாக எந்திரிச்சு கிளம்பி வரதுக்குள்ள பஸ்ஸு போயிடுச்சு. அப்புறம் அது நடந்து கடைசியில் இப்போ தாங்க கிளம்புறோம்னா கன்ஃபார்ம் கிளம்பல. இப்போ வந்து பேக் எடுத்துகிட்டு அவ்வளோ டேரெக்டாக போய்ட்டுருக்கோம். அவ்வளோதான். ஓகே போக வாக் பண்ணுறேங்க. கிளம்பிட்டோங்க. பேக்கெலாம் எடுத்துட்டோம். ஹாஸ்டல்லேருந்து அவ்வளோ முடிஞ்சிச்சு. அவர் இவ்வளோ அவசரத்துலேயும் பார்த்தீங்கன்னா செக்கின் எடுத்து அந்த இது ஒர்க் ஆகலைங்க. பண்ணிட்டீங்கன்னா திருப்பி பண்ணிட்டு போக சொல்கிறாரு. இங்கே அர்ஜென்ட் லேட்னே போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து லாஸ்ட் டைம் டெலிவரி ரேட்டில் ஏற்றினோம். டைம் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் மீதி கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஏர்போர்ட்டில். பையன் நம்மளுக்காண்டி இவ்வளோ தூரம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பரவாயில்ல. இந்த பேக்கில் பின்னாடி தான் இருக்குது. லோடோட சேர்த்து போட்டாச்சு. அங்கே ஏர்போர்ட்லேயே போயிட்டுருக்கோம். போயிட்டு உங்களுக்கு போக லாக் பண்ணுறாங்க. முதல்ல வெளியே போயிடுறோம். ஆனால் கொஞ்சம் இதாக அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்காரு. நானும் கொஞ்சம் ஓடி போயிட்டதுனால ரொம்ப இதாக இருக்குங்க. நேற்றுலாம் அதில் ஓடிந்தேன்னா அவ்வளோதாங்க. இன்றைக்கி பழகிடுச்சு அந்த கிளைமேட்டு. கரெக்டாக மூச்சு வாங்கியிருப்பேன். தலை சுற்றி விட்டுலே இருப்பேன் அப்படி. ஓகேங்க. லேக்கு பாய் சொல்ல நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே போக வண்டி மட்டும் வாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வரமா பார்த்தேனாங்க. அது ஒரு ராஜாவோட இது ஸ்டாச்சு. த கிங்ஸ் சிங்கா நேம் ஸ்டாச்சு நேம் அவர் தெரியல. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார்கில். போயிட்டே இருப்பேன். லாஸ்ட் டைம் ஆலி போகும்போது இந்த மாதிரி ஒரு வைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துருக்கு. அந்த காரில் அந்த ஹிமாலயஸோட போகிறது தனி ஃபீலாக இருக்கும். லதாக் போலீஸ் வண்டி பாருங்க. நம்பூர் வண்டி பாருங்க. எல்லாம் ஒரே வண்டி தான். ஒவ்வொரு வண்டி பழைய வண்டி. இப்போ எல்லா வண்டி அதே வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி தாங்க. அவங்க 3 பேர்த்து ஏற்றிட்டா அவருக்கு வந்து ஃப்ரீயாகிடுவார். அதனால கொஞ்சம் வரி பண்ணுறது. போங்க சரி போயிட்டு அவுட்ரு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ணலாம். லதாக்கில் பார்த்தீங்கன்னா 87 லிட்டர் ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா 87 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 109 ஒரு லிட்ரு. ஜஸ்ட் ஐ எம் கேப்சரிங் ரேட். நோ ரேட் வந்து பாட்ட விடாதாங்க. ஆனால் 109. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 103 நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். You should take capture this. Yeah. Beautiful moments. What was the name of the monastery? Monastery. Yeah, this monastery. Yeah, this monastery, but I found no much information about this. ஓகே இது நிறைய இடத்துல வீடியோவில் நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் டக்குன்னு வந்து எனக்கு தெரியல அந்த விஷயத்த. You should. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் இருக்காங்க. முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் வந்து 3 பேர். நம்ம பையா ஒருத்தவங்க ஒரு லேடியாகவும் இருக்காங்க. அவங்க நம்ம வந்து மொத்தமாக 4 பேருங்க. 4 பேர் வந்து கேப் எடுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஷேர் டாக்ஸி. ஓகேங்க. வர பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நிறைய பேர் வீட்டில் இப்போ தான் அவங்க கட்டிகிட்டு இருப்பாங்க நாட்டுக்கு ஃபுல்லாக. ஓ இட்ஸ் a base camp I think. It's army base camp. Oh okay, I don't shoot this. army base camp. அதனால் அதை ஷூட் பண்ணக்கூடாது. பாருங்க உறைஞ்ச ஒரு லேக்கு. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் வந்து ஸ்கீயிங் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரோசன் லேக் நினைக்கிறேங்க. ஆமாங்க ஃப்ரோசன் லேக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஹாக்கியும் விளாட்றாங்க பார்த்தீங்களா. இங்கே வருங்க ஜாலியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகிடுச்சுட்டுங்க. விண்டரில் மட்டும் ஃப்ரோசன் ஆகிடும். மட்டும் திரும்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அந்த டைம் போல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாகிடும். மார்ச் மாதம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். போயிட்டுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேம்ப். இங்கே பாருங்கள் ஃப்ரோசன் ரிவர். அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் ரிவர்லேயே ஃப்ரோசன் ஆகிருக்கு ஃபுல்லாக. இங்கே போக பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கங்கே ஒரு ரிவரு அந்த மாதிரி லேக்கு அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ பார்க்குறேங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இதனால் நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு போர்டு இப்போ தான் பார்க்குறேன். பாருங்கள் லிட்டரலி நான் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எப்படி சொல்கிறது கனடா சைட்லலாம் வந்து அந்த சீசனாக பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ட்ரையான சீசன். இப்போ
அதே மாதிரி இருக்குங்க ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஆயிருக்கு உள்ளலாம் பாருங்க. இந்த பக்கம் வந்தோடனே அப்படியே மாறிடுச்சுங்க லேண்ட்ஸ்கேப்பு ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் வந்து நம்ம லேக் வந்தப்போ அப்போ தான் பார்க்குறோம். செம்மையாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ அல்லது தண்ணி தாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரோசன் ஆகி மரத்து பக்கத்தில் அப்படியே ஃப்ரோசன் ஆகி இருக்குது. பாருங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. HP plant இது அதான். Yes, the filling plant. ஃபில்லிங் பிளான்ட். இங்கே தான் ஃபில்லிங் பிளான்ட் வச்சுருக்காங்க. லடாக்கு இந்தியன் ஆயிலும் இருக்குது பக்கத்துலேயே. லே பிளான்ட், இந்தியாவோட லே பிளான்ட்டு, எப்படி சொல்கிறது, இந்தியன் ஆயிலோட லே பிளான்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்பியோடது. இதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆர்மி பேஸ் கேம்ப் மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வேலியெலாம் போட்டுருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் வந்து கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன் இருக்கிறது. போவாங்க டிஃப்ரெண்ட்டாக லேண்ட்ஸ்கேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு போக உங்களுக்கு காட்டுறேன். நான் கண்டினியூஸாக நம்ம வந்து எதுவுமே ஒரே மாதிரி தான் வரும். டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கிறேங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம யூஎஸ்ஏ சைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஹைவேஸ்லாம் அந்த லெவலில் இருக்குது ஃப்ரண்ட்டில். ஆனால் பைக் ரைடில் போனால் தரமாக இருக்குங்க. அதை பற்றினா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம், ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா மணல் அப்படி மலையாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கல் நினைக்கிறேங்க எவரெஸ்ட்டு. அவ்வளோதாங்க செக் போஸ்ட் நினைக்கிறேன், தாண்டிட்டோம். போய்கிட்டே இருக்கலாங்க. अच्छा லோக்கல் சாங் போட்டு போயிட்டு இருப்போம். ஓகேங்க, போக உங்களுக்கு லாக் பண்ணுறேன். முன்னாடி உட்காந்துருக்கலாம், பட் ஒருத்தவங்க அவங்க ஒன்று இருக்கும், அவங்களால நம்மளால முன்னாடி போய் உட்கார முடியல. ஏன்னா 2 பேருக்கும் நம்ம 3 பேர் பசங்களால முன்னாடி உடச்சிட்டாங்க. ஓகேங்க, போகும்போது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டுறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாறிடுச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஃபீல் லெவலுக்கு வந்துடுச்சு. நல்லா டெசர்ட் ஃபீல் லெவலுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆக நினைக்கிறேன் போக ஏரியாஸ்லாம். ஓகே பார்ப்போம், போக நான் உங்களுக்கு வந்து ப்ளாக் பண்ணுறேன். So this is the, and now we are going toward the second district, Kashi. Between them comes a place called கால்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கால்சி அப்படின்ற ஒரு ஏரியா தான் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து எப்படி சென்டருங்க, கரெக்டான சென்டர் பாயிண்ட்டு. வாட் இஸ் த பிளேஸ் வேர் தி ஆர் டேக்கிங்? மேக்னெட்டிக் ஹில். இதாங்க மேக்னெட்டிக் ஹில்லு, காட்டுன்னு நினச்சேன். இதாங்க மேக்னெட்டிக் ஹில்லு. மேக்னெட்டிக் ஹில்லுங்க. இந்த இடத்துல நான் டிடிஎஃப் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துல வீடியோ. பட் அந்த இடத்துல நம்ம இப்போ இங்கே இருக்கோங்க. இங்கே பாருங்க தரமாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ட்டாக எடுத்து காட்டுறேன். இங்கேருந்து கல்சியோ ஒரு ஏரியா சொன்னாங்க. அதான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் வந்து எப்படின்னா லே டு கரிக்கல் போகிறதுக்கு சென்டரான ஏரியா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ இல்லாட்டி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னா அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோங்க. சென்டரில் மட்டும் ஒரு ஸ்டாப்பு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வருதுங்க. 80 கிலோமீட்டர்ஸ் வருது. இங்கே இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற இடத்துல வந்து 80 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ½ ஆஃப் த கிலோமீட்டர் அவ்வளோங்க. அங்கேருந்து 100 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து 20 கிலோமீட்டர் தாண்டின அப்புறம் தான் சொன்னாங்க அது இது மாதிரி 80 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பை சும்மா அப்போ இருக்குது லேண்ட்ஸ்கேப். இது தாங்க லடாக். இட்ஸ் லுக் லைக் எ டிஃப்ரெண்ட் பிளானட். அதான் உண்மை. சத்தியமாக இந்த லெவலில் நான் எதிர்பார்க்கலைங்க. அப்படியே வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது லடாக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பிளானட் பார்த்து தான் ஃபீல் ஆகும்னு. ஆனால் உண்மையாலுமே நான் வந்தக்கப்புறம் தான் எனக்கே தெரியுதுங்க. எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சென்டராக போயிட்டு இருந்திருப்போம். எப்படி சொல்லிட்டு ரெண்டு மவுண்டன்ஸ்க்கு நடுவில் போயிட்டு இருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோங்க. மலைக்கு சைடில் இருக்க ரூட்லேயே
இங்கே பாருங்க, நீங்கள் வியூஸை பாருங்கள், வியூஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல்லாக அப்படியே சாண்டிவன்ஸ் மலை மாதிரியே இருக்குங்க அப்படியே. Which point? Singam Point. Sangam Point. Singam Point. Singam Point அங்க. So this is Sangam Point. Sangam means uniting. Unition of two rivers. Sangam. ஓ ஆமாம், அங்கே பாருங்க. This is Sindhi word. ஓ ஓ Yes, brother, is Sindhi. இதுதாங்க. Sindhi word है ना? இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆறு வந்து கனெக்ட் ஆகுதுங்க சொல்ல போனால். அதுதான் வந்து சங்கம். Yes, this is Sangam. Sangam in Hindi means unition of two. Unition of two rivers. ஓ 2 ரிவரும் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் தாங்க. அந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம்ங்கிறாங்க. ஹிந்தியில் வந்து சங்கம்னு சொல்கிறாங்க. 2 இடமும் இன்ட்ராக்ட் ஆகிற ஒரு இடத்த தான் வந்து சங்கம்னு ஃபீல் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீஸாகி போயிட்டுருங்க தண்ணிலாம். கொஞ்சம் தூரம் தாங்க வந்தோம், அப்படியே லேண்ட்ஸ்கேப் இங்கே பாருங்கள். இந்த இடம்லாம் எப்படிங்க இந்த இடம்லாம் அங்கே பாருங்கள். HSL சொல்கிற மாதிரி மார்ஸில் இருக்க அந்த ஒரு ஃபீல் தாங்க இருக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து லடாக் வந்தீங்கன்னா அளவுக்கு கார்கிலோட ரூட்டு பாருங்கள். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்குலாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வரேன். மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இது வேறு லெவலில் இருக்குங்க. Ada pokoknya dikir boşuna. Nun konustan boşuna. Zaten ben hiç çıktım. Kokuna sütünün çıktı. O biçara. ஓகேங்க போயிட்டு பிளாக் Başka içeri yakal. அதுக்குள்ளே ஒரு சிட்டி மாதிரி தான் வருதுங்க. ஊர் நினைக்கிற சிட்டியில் ஒரு ஊர். இங்கெல்லாம் ஊர் வில்லேஜ் எப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா கேப்பாக வீடு வச்சுருக்காங்க. போகுது நம்ம மேலே ஃபுல்லாக மணலுங்க. ஏதோ டெசர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி அப்படி தாங்க இருக்குது. சாண்டிவன்ஸ் மேலே ஏறி போவோம்ல, ஆனால் ரோடு மட்டும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லெவலில் தான் இருக்குது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சொல்ல போனால் ஒரு 10% தான் நம்ம வந்து வந்திருப்போம். 90% பக்கம் நம்ம வந்து போகணும். அப்போ எந்த லெவலில் லேண்ட்ஸ்கேப்லாம் சேஞ்சஸ் ஆகுன்னு நினச்சி பார்த்துங்க. அதனால தாங்க லடாக் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா மணாலியிலேருந்து லேக் வர ரூட் பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் எப்படி சொல்கிறது, ஹை பாசஸ்லாம் வருங்க சொல்ல போனால். அந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேருந்து போனீங்கன்னா ஜோஜிலா பாஸ். வாட் ஆர் த பாசஸ் த்ரூ த லே டு ஸ்ரீநகர் ஏரியாஸ்? ஜோஜிலா பாஸ் ஒன்று பார்க்கலாமாங்க. அப்புறம் அந்த ஒரு பாஸாச்சும் நம்ம கண்டிப்பாக பார்த்துடுறோம். Nama Yuru. Bırak boy ne ya? Yeah, there is another pass. There is another pass, Lama Yuru Pass. Yeah, that pass is between Leh and Kargil. Now we can capture the area. Of course. ஏங்க இப்பயும் ஒரு பாஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். Another 2 buses connecting here from Leh to Kargil. Oh. Like Namkila pass? Yeah, Namkila Photo. Just 2 passes from Leh to Kargil. When now we can see that. Yeah, now. Oh, okay. ஃபுல்லாக அங்கே பாருங்க எவ்வளோ அப்படியே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே இருக்குங்க அந்த லெவலில். எவ்ரி 10 minutes லேண்ட்ஸ்கேப் ஆர் டிஃப்ரெண்ட். Lama Yuru. இத்தனை கிலோமீட்டர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜம்மு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட பார்க்கலாம், டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சு. ஓ
நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குங்க போகிற வழியில். பட்டு இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அலோனாக ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வைப் கிடைக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், நான் சோலோ ட்ராவல் பண்ணுறதுனால நான் The research center of ISRO research center. This is center of The research center ISRO. ISRO, ISRO. Indian Civil Research Organization. We can't take video. Yes, you can. Take it from it. Yeah, we can take. Yeah, you can take from. ஏங்க சென்டர் அங்கே ISRO சென்டர் ரிசர்ச் சென்டர் சென்டர் ரிசர்ச் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரோ பார்த்தீங்கன்னா சென்டர் இதே தாங்க அவங்களுக்கு. இங்கேருந்து இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிளான் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ ஆர்மியோட இதெல்லாம் நிற்கிதுங்க. நிறைய விஷயம் பார்க்க மாட்டேங்க போக போக. பிகாஸ் ஆஃப் ஹை ஆல்டிட்யூட் தே லொக்கேட்டட் ஹியர். உச்சியில் இருக்கிறனால ஒயர் அதிகமாக இருக்குல்லங்க, அதனால ஈஸி டு ரிசர்ச்னு சொல்கிறனால ஈஸியாக ரிசர்ச் பண்ணுறதுனால அந்த விஷயத்தினால இவங்க வந்து இங்கே லொக்கேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்க. டொனேட்டட் நாட் ஆன் ரோட். லுக்ஸ் லைக் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏலாம் பார்த்துருப்பீங்க இது மாதிரி வந்து டேரெக்டாக ஒரு பாஸ் டேரெக்டாக போய்ட்டு ரோடு. நம்ம வந்து இங்கேயே பார்த்துட்டோம். அப்படியே இறங்குது. பட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல்லாம் கொஞ்சம் என்ன அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் அந்த லெவலில் மைல்ஸ் கணக்காக இருக்கும் அவங்களுக்குலாம். அதெல்லாம் சரியான தூரம் போயிட்டுருக்குங்க அவங்களுக்குலாம். அவங்களாம் பேய் மாதிரி ஓட்டுவாங்க அவங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த லெவலில் ரோடு இருக்கும். நம்மளும் இந்த அளவு ஓட்டலாம் இங்கே. பட் இங்கேயெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க போகும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90 பக்கம் நம்ம 90ல் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்லைடான மாதிரியே இருக்குது. அப்படியே லேண்ட் ஸ்லைடான மாதிரியே அங்கங்கே ஒரு மவுண்டன்ஸ். முன்னே சொல்ல போனால் லடாக் வந்தீங்கன்னா ஒரு 2 கண்ணில் பத்தவே பத்தாதுங்க. 2-3 கண் இருந்தால் தான் அவ்வளோதான் பத்தோம் எக்ஸ்ட்ரா. அந்த லெவலில் இருக்குங்க வியூஸ்லாம். என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். ஓகேங்க போவாங்க, நம்ம போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க கலரை பாருங்க. கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. எனக்குலாம் என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க. அது இங்கே பாருங்க கலரை பாருங்க. நல்லாவே கீழே வந்துட்டோம். அவ்வளோதாங்க, லேண்ட்ஸ்கேப்பே தரமாக இருக்குங்க. இந்த ஒரு தண்ணியோடையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சத்தியமாக வேற லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிவர் பக்கத்துலேயே வந்துட்டாங்க. நம்ம சேஃப்டி ஏதோ எழுதிருந்துச்சு, டக்குன்னு தாண்டிட்டாங்க. லேண்ட்ஸ்கேப் பாருங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணல் மட்டும் சதிஞ்சு அப்படியே பாறைகள் மட்டும் தெரியுது பாருங்க. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்னோ இருக்குங்க, ஒட்டி இருக்கு. அதில் உச்சியில் இருக்கும், அங்கங்கே இருக்குது. பட் கீழே இருக்க அந்த ஒரு நதி செம்மையாக இருக்குங்க. ப்ளூ கலரில் வச்சு அந்த லைட் கிரீன் அந்த லெவலில் இருக்குங்க. அழகாக இருக்குது. பிகாஸ் அந்த அது எதனால் அந்த கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸோட தண்ணி தாங்க. அது ஃபுல்லாக ஐஸில் உறைஞ்சி அப்படியே உறைஞ்சது அப்படியே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிடும் ஒன்று அப்படியே உறைஞ்சது ஃபுல்லாக கரைஞ்சி போய் அப்படியே தண்ணியாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஃபார்ம் ஆகிடும். அப்படியே தான் கொஞ்சம் நாளாக ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த லெவலில் இருக்குது ஏரியாலாம்.
Don't be silly in the hilly. Don't be silly in the hilly. அங்கே பாருங்க லேண்ட்ஸ்கேப் மாறுது, அழகாக இருக்கு. ஸ்னோ மினிட்ஸில் லிட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சுங்க. ஃபுல்லாக வரைஞ்சிருச்சுங்க, ஐயா ஃபுல்லாகவே வரைஞ்சிருச்சுங்க. இங்கே ஃபுல்லாகவே வரைஞ்சிச்சு, அப்படியே ஃப்ரோசன் ஆகிடுச்சு. அங்கேருந்து வந்து ஓடிட்டு வந்த நதி பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுச்சுங்க ஃபுல்லாகவே. இதில் ஃப்ளோவே இல்லை, இங்கே நடுவில் மட்டும் வரைஞ்சிருச்சுங்க. ஓவராக டெம்பரேச்சர் கம்மியாக இருந்திருக்கும், அதனால் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. காட்டு நினச்சா எவ்வளோ காட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க, ஆர்மி வெப்பன் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, இதில் மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. தனியாக நிற்கிதுங்க மேலே. ஐயோ உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், இருங்க நினச்சோம். அது மேலே வெப்பன் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்கில் அந்த போர் நடந்துச்சுங்க, அந்த இடத்து பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்மியோட அந்த ஒரு ஈரங்கி கொண்டு போகிற அந்த ஒரு இதாக இருக்கட்டும். மாடு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாடு பார்க்குறோம். லடாக் வந்த அப்புறம் அங்கே ஒரு தந்துட்டுருக்காரு. பக்காவாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்குங்க. கீழே வர வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் வைப்பு கிடைக்கிது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த நதி தாங்க, நம்ம அங்கே கூட அவ்வளோ பார்க்கல. நதி வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டின்ஸ் மாதிரி இந்த மலை வந்து மறைஞ்சி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மலை, அந்த கல்லுகளாக இருந்து மணல் செஞ்ச மலையாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டன்ஸ்லாம் எங்கேயுமே இல்லைங்க, இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு எங்கேயுமே தெரில. அப்புறம் இந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே ஃபுல்லாக காஞ்சி போய் ட்ரை ஆகி அந்த கீழே போகிற அந்த ஸ்னோ தண்ணியும் இது ரெண்டும் அந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா அப்போட்டு இருக்குங்க. சத்தியமாக நான் எதுவும் பேசலை, நீங்கள் பார்த்து அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி இடத்துல தாங்க எனக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வருங்க. ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யும். பட் இது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணினா அவ்வளோதாங்க. அந்த விஷயம் எதுவுமே உங்கள் மைண்டில் இருக்காது. சின்ன வயசில் வரைக்கும் இந்த வரைக்கும் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அந்த விஷயம் கூட அந்த 2 நாளைக்கு உங்களுக்கு கண்ணு பக்கமே வராங்க. ஜஸ்ட் வந்து இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில் நிற்கும். இங்கே பாருங்கள், அந்த இடம் வந்துருச்சு. நீங்கள் சொல்லலாம் என்னடா அவன் காஞ்சிருக்கு இது மாதிரி இடத்துல இடம் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்லேயும் இருக்குது. பட் நம்ம ஆளுங்களும் அங்கே போய் வந்து பார்த்து அங்கே போய் தான் நல்லா இருக்குது இதாக இருக்குன்ட்டு இருக்கோம். பட் இந்தியாவிலே இவ்வளோ இருக்குங்க, அந்த விஷயத்தை ரசிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் ஃபாரின் கண்ட்ரிஸில் போய் பார்த்துட்ருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அழகழகாக பிரிட்ஜு கிராஸ் ஆகுங்க. ரிவர் போகுதில்ல, அதனால் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிட்ஜு, 2 வீலரில் போகிற மாதிரி. 2 வீலரு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கு அதையும் நடந்து தான் போவான்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இரும்பு தான், இரும்பு அந்த ஒரு ஃப்ளாகோடு இருக்கும்போது தரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க பிரிட்ஜு, நம்மளே பிரிட்ஜு மேலே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்லாம் ஃபுல்லாக தரமாக ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கால்சி அந்த ஒரு இடம் சொன்னாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு. லே டு கார்கில் போகிறவங்கள இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரான ஏரியா.
We will have some tea there. இதை பார்த்தீங்கன்னா பிரேக் எடுக்க போகிறோம். It's for lunch. ஓகே. Usually passengers do lunch there. Yeah, Khalsi is a mid place between the two regions, small regions of Kargil, that is Leh and Kargil. Are you recording this? Yeah, recording. So we are about to reach in Khalsi. Okay. The travel will stop there and we will have lunch there. And after Khalsi, it will take at least approximately 2 to 3 hours to reach Kargil. 3 hours only. Yeah. ஓ பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. இங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்றது நிப்பாட்டுவாங்களாமா. டீ சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம எடுத்து கிளம்பினோம்னா 3 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடலாமா. பரவாயில்ல. நான் கூட ரொம்ப நேரம் அப்படி நினச்சேங்க. நம்மளால் 5 மினிட்ஸ் சொன்னார். டைம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. நான் ரசிச்சுக்கிட்டே வரும். எவ்வளோ டைம் ஆகும் கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஊர் அழகாகவே இருக்குங்க. வெல்கம் போர்டு முன்னாடி வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு பள்ளமான ஒரு இது இதான் அந்த வில்லேஜில் சிட்டின்னு நினைக்கிறேன். சிட்டி இல்லை, ஜஸ்ட் டவுன். நல்லா இப்போ டவுனாக இருக்குங்க. வந்தால் இங்கே கூட டூரிஸ்ட்லாம் ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிற இடத்துல சுற்றலாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க லதாக்கில். நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் நேற்று நைட் நம்ம சுற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் நேற்று வரும்போது கேமரா ஆன் பண்ணலைங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு பூனை குட்டிங்க. உள்ள வரும் அப்படி. ஓகே, இங்கே ஏஜென்சிலாம் இருக்க மாட்டேங்க, டூரிஸ்ட் ஏஜென்சி. நீங்கள் வெளியே வந்து பார்த்துட்டே போகிறோம். Now it's time to break. Break 10 minutes, 13 minutes. ஓகே, கொஞ்சம் பிரேக் ஆங்க, பிரச்சனை இல்லை. அப்பா, ஆனால் உட்காந்துட்டு வருது ரொம்ப இதாக இருக்குங்க. பேக் எங்கேயும் வச்சுலாம் நினைக்கிறேன். Okay, sir. Go and do lunch or tea. Yeah, And after then we will go. Yeah. Okay. There are so many hotels and restaurants. What? Hotels, restaurant, tea points. There are so many tea pubs. You are going to? We are going there in any hotel or have something. Yeah, we can go together. Together? Yeah. You come. No problem. Go shit. Hotel chigali. Yes, sir. Come chalo pa. Come. भैया गुड बराबर लंच आप लोग कुछ भी दिखे है saying to videos ஹோட்டலில் வந்துச்சுங்க சாப்பிட்லாம். என்ன இருக்குன்னு சாப்பிட்டு கேட்போம், கேட்டு சாப்பிடுவோம்.